இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். கலாம் சார் கிட்டலாம் அவார்ட் வாங்கியிருக்கேன், நாசாவில் கூட செலக்ட் ஆயிருக்கேன். ஆனால் எங்கள் அப்பா அதுக்கெலாம் ஒரு ரியாக்ஷனே கொடுக்க மாட்டாங்க. நான் டேக் பண்ண பிளேயர் சார், போய் அடிப்பட்டு மூக்கு வாயெல்லாம் உடஞ்சிட்டு வரும் டோர்னமெண்ட்டில். பார்ப்பாங்க, அப்படியே பார்ப்பாங்க, உள்ளே போயிடுவாங்க. எனக்கு அந்த வலியை விட எங்கள் அப்பா என்ன இப்படி பார்த்துட்டு ஈஸியாக போயிட்டாங்க, இது அவங்களுக்கு ஒரு வார்த்தை கூட கேட்கலையே அப்படின்னு இருக்கும். என்னாச்சுன்னு கூட கேட்க மாட்டாரா? கேட்கறது கூட பரவாயில்ல, ஏதாவது ஒரு சின்ன விஷயம், அடுத்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், ஒரு பிளேட்டை இங்கே எடுத்து வைக்காம உள்ளே வைக்காம இங்கே வச்சுட்டு போயிட்டேன், வலியில் பெயினில் வச்சுட்டு போயிட்டேன்னா கூட அடிப்பாங்க, அதே பிளேட்டால் அடிப்பாங்க. ஆனால் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன், இதெல்லாம் பார்த்து எனக்கு இப்போ ஃபியூச்சர் இந்த மேரேஜே ட்ராமா ஆகிட்டு. இல்லை, எனக்கு இதை கற்பனை பண்ணி பார்க்க முடியல. ப்ளீட் ஆகுது, இல்லை காயம் இருக்குன்னா யாராக இருந்தாலும் நேச்சுரலாக காயம் இருக்கு, ஆறலையா, ட்ரீட்மெண்ட் பார்த்தியா, ஹாஸ்பிட்டல் போனியா, கிளினிக் போகணுமா, இது எதுவுமே வராதா? இல்லை சார், ஆக்சுவலாக எனக்கு ஃபயரிங் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. ஃபயரிங்லேயும் நான் அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன். பட் அதுவே அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, ஒரு பாராட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. சர்டிஃபிகேட்லாம் அவங்க வச்சுருப்பாங்க, குப்பை மாதிரி இருக்கும். நீங்கள் இதை என்னைக்காவது உங்கள் அப்பா கிட்ட நேரடியாக பேசியிருக்கீங்களா? எப்போ நான் என்னை இவ்வளோ பேர் கொண்டாடுறாங்க, நான் என்னை ரெகனைஸ் பண்ணி இங்கே அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை பற்றி சட்டை பண்ணவே மாட்டீங்கன்னு நீங்கள் என்னைக்கா கேட்டிருக்கீங்களா? இது ஒரு சோஷியல் ப்ரெஷர்னு சொல்லலாம். பையனா ஆம்பளைனா அழக்கூடாது, ஆண்னா இப்படி இருக்கணும், ஆண்னா இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், அவங்களுக்கு கீழே இருக்கணுன்ற மாதிரி வளர்ந்துட்டாங்க. ஸோ அவங்க எப்படி நினைப்பாங்கன்னா இப்படி தான் இருக்கணும். ஓகே, இப்போ நான் புரிஞ்சுக்கிறது கரெக்டாக இருந்தால், இப்போ உங்கள் அப்பாவுடைய நடைமுறைகள், பிஹேவியர் உங்களுக்கு ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு ஆண்கள் மேலே இப்படி தாங்கிற இமேஜை உங்களுக்கு உருவாக்கி. அது மட்டும் இல்லை சார், இப்போ அவங்கள பார்த்து நெக்ஸ்ட் இப்போ எங்கள் ஃபேமிலியில் என் தம்பியாக இருக்கட்டும், அவங்களும் அதே பிஹேவ் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்த விஷயங்களை பார்க்கும்போது 2-3 இன்ஸ்டன்ஸில் அவங்களோட பிஹேவியர்ஸ்லாம் எப்படி இருக்கு. ஸோ எனக்கு ஆண்களை பார்க்கும்போது இப்படி தான் இருப்பாங்கங்கிற ஒரு இமேஜ் எனக்கு அந்த இமேஜ் இல்ல, நான் பார்த்த மேக்ஸிமம் அது உங்களுக்கான அபிப்பிராயம் அப்படி ஆயிடுச்சு. என்ன பொண்ணு நினைச்சலாம் பண்ணிடாதீங்க, ஃப்ரெண்ட் நினைச்சு, ஐ மீன் பொண்ணே கிடையாது அந்த மாதிரி இது இருக்கு. என்னமாவா? இல்ல அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்றேன். இல்ல அது பிரச்சனை. அவரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உட்காந்து எழுதிருக்காப்ல, நான் அன்பை வெளிக்காட்ட சொன்னா ஏதோ காதலிக்க வெளியே எழுதிட்டு வந்துட்டாப்ல. இல்ல ஸோ அது ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ அது கராத்தெல்லாம் தெரியும்ல, பிரச்சனை ஒரே ஸ்லாம் தான் பார்த்துக்க. அடி வாங்கிறேன் சார், பிரச்சனை இல்லை சார். சரி, ஐங்க, ஸோ திஸ் ஃபர்ஸ்ட் டைம் இது இந்த மாதிரி நான் பேசினது இல்லை. ஸோ எனக்கு இந்த கடவுள் மேலே ஃபஸ்ட்டு நம்பிக்கை கிடையாது. பட் ஆனால் யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது. ஸோ எங்கேயோ இருந்த நீங்கள் இன்றைக்கி இங்கே இருக்கீங்க, எங்கேயோ இருந்தேன்னா இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன். ஸோ இதெல்லாம் ஏதோ ஒரு ரீசன் இல்லாமல் நடந்திருக்குன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் அது கண்டிப்பாக இது ஒரு ரீசனுக்காக தான் நடந்திருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்துருப்பேன் மிஞ்சி போனால், அப்போ இருந்து நான் உங்களை நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதிலிருந்து உங்களுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. அதுக்குன்னு உயிரெல்லாம் கொடுப்பேன் கேட்டுறாதீங்க, உயிரெல்லாம் தர முடியாது. ஆனால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சவுகார்பேட்டை ரோட்டில் பானிபூரி சாப்பிட போகலாம். எனக்கு சவுகார்பேட்டை எங்கே இருக்குன்னே தெரியாது. அது சென்னையில் டி நகரில் பேரம் பேசி சுடிதார் வாங்கலாம். நான் சுடிதார் போட மாட்டேன். நைட்டு பூரா முழிச்சிருந்து சம்மந்தமே இல்லாமல் நைட்டு ஃபுல்லாக நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பேன். சுற்றி 100 பேர் இருந்தாலும் யாருமே இல்லாத மாதிரி சண்டை போட்டு அழலாம், சத்தம் போட்டு சிரிக்கலாம். சண்டை போட்டால் உயிரோடையே நீங்கள் இருக்க மாட்டீங்க. கொச்சு பூவை சாப்பிடலாம், பசசி வாங்கி முறைச்சிக்கலாம். ஒரு அழகான ஒரு பூந்தோட்டத்தில் 2 பேரும் பட்டாம்பூச்சி மாதிரி பறக்கலாம். இப்போ எங்கே பூந்தோட்டம் இருக்குது? பூந்தோட்டம் எங்கிட்ட இருக்குது. ஸோ அது உங்களோட இது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு இதில் நீங்கள் வந்துட்டு வந்துருக்கலாம். இதுக்கப்புறமா அது நடக்காதுன்னு நம்புறேன். உங்களோட லைஃப் ஸ்டைலில் நல்ல பசங்களும் இருக்காங்க, இங்கே நல்ல பசங்களும் இருக்கும். ஸோ அது அனுசரிக்க முடியுங்க. இன்னொன்று, நீங்கள் ஃபேஸ் பண்ண எதையுமே இனி ஃபேஸ் பண்ண போகிறது கிடையாது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் உங்களோட லைஃப் ரொம்ப பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது இங்கே நடந்தது தற்செயல் கிடையாது, இது ஒரு அற்புதம் நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புறீங்களா? பிளான் பண்ணியிருக்கீங்க. நான் பிளான் பண்ணல, கடவுள் பிளான் பண்ணியிருக்கான். ஆனா நீ எவ்வளோ ட்ரை பண்ண, அந்த பொண்ணு அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பா மொத்தம் முடிச்சிருச்சு. அவரை எக்ஸ்பிரஸ் பண்ணது உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வை கொடுத்தது? உங்களுக்கு முதல்ல இருந்த ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸே பண்ண தெரியாதுன்னு, இவர் ஒரு ½ அன் ஹவர்ல 1 ஹவர் கேப்புக்குள்ள அவர் ஏதோ ஒரு சின்ன வயசுல வடிவமைச்சு அப்பதான் உங்களை பாக்குறாரு, ஏதோ ஒரு பிளான் பண்ணி சொன்னாரு. உங்களுக்கு இப்ப என்ன உணர்வை தருது? உன் கால் தெரியல பண்ணல, உன் கண்ணை ஒழுங்கா பார்க்கல, முதல்ல நில்லு அப்புறம் சொல்லு. அவங்க செம ஃபார்ம்ல இருக்காங்க. அது மட்டும் அது கொஞ்சமாவது ரிசெப்டிவா இருந்தா தான் ஏதாவது பண்ண முடியும். நீ என்ன வேணா போடு, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. எல்லாம் ரெடியா இருக்கீங்க, என்ன அடிக்கிறக்கா இல்லை அவங்கள அடிக்கிறக்கான்னு எனக்கு தெரியல.
சரி பரவாயில்ல, ஆனால் ஸ்போர்ட்டிவாக எடுத்து ஏதோ 1 ஹவருக்குள்ள ஏதோ ரெடி பண்ணிட்டீங்க. அது பெரிய விஷயம் தான். அவ்வளோ சீக்கிரம் வந்து ரெடி பண்ணுறது கஷ்டம். ஸோ ரெடி பண்ணிட்டீங்க, சூப்பர். இது எல்லா பொண்ணுங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, யாராவது ஒருத்தர் மாட்டிப்பாங்க. அந்த மாதிரி இங்கே எந்த பசங்களும் கிடையாது. ஸோ எனக்கு உங்ககிட்ட அதை கன்வே பண்ணணும்னு தோணுச்சு. ஒருத்தங்க கிட்ட தான் கன்வே இது பண்ண வரைக்கும் முடியும். பேசல நம்பி இருப்பாங்க, இதுக்கு மேலே பேச நம்ப மாட்டாங்க. நன்றி, தேங்க்யூ. உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் உங்களுக்கு தெரிஞ்ச நடையில் நீங்கள் வந்து அன்பை வெளிப்படுத்துறீங்க. அதை வந்து அவங்க சரியாக ரிசீவ் பண்ணிக்கல. நான் என் நடையில் நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச மொழியில் நான் சொல்கிறேன், ஆனால் அவங்க சரியாக ரிசீவ் பண்ணிக்கல அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? போன வருஷம் இல்லாமல் அதுக்கு முந்தின வருஷம் அவங்களுக்கு வந்து 21 ஏஜ், அவங்களுக்கு வந்து 21 gift வந்து ப்ரெசென்ட் பண்ணேன் நான். அது எதையுமே அவங்க வந்து அந்த அளவுக்கு அதை ஒரு சந்தோஷமாக பார்க்கல, அலட்சியமாக பார்த்துட்டாங்க. எல்லாமே நான் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு அன்றைக்கி. ஓகே, அந்த பரிசு என்ன பண்ணாங்க? ஓப்பன் பண்ணாங்களா? என்ன இல்லை பண்ணாங்க? பண்ணாங்க, அந்த அளவுக்கு அவங்க ஃபேஸில் ரியாக்ஷன் இல்லை சார். எக்ஸ்பிரஷன் பண்ணாமலாம் இல்லை சார். எனக்கு ஏன்னா அவ்வளோ பெரிய கிஃப்ட்லாம் அவன் வாங்கி கொடுத்ததே இல்லை இது வரைக்கும். ஜஸ்ட் ஒரு விஷ் பண்ணுவான், எனக்காக எடிட் பண்ணி ஒரு வீடியோ கூட வைக்க மாட்டான் பர்த்டேக்கு. திடீர்னு ஒரு பிறந்த நாளைக்கு நான் உனக்கு 21 gift வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், என்ன சம்மந்தமே இல்லாமல் வாங்கி கொடுக்குறானே, அப்போ என்ன இருக்கும் அந்த கிஃப்ட்டுக்கெலாம் பின்னாடி? அப்படி தான் எனக்கு யோசிக்க தோணும். அப்பாடி இவ்வளோ கிஃப்ட் அப்படின்னு யோசிக்க தோணுமா எனக்கு? அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தான் எனக்கு யோசிக்க தோணுமே. பிறந்தநாள் வீடியோ எடிட் பண்ணி வைக்காது இல்லாமல் பிரச்சனை. நான் அவனுக்காக ஒரு 1 வீக் முன்னாடிலேருந்து ஒரு சாங் கிளிப்பாக எடுத்து ஃபோட்டோஸ்லாம் தேடி இப்படிலாம் அவனை இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி விஷ் பண்ண வச்சு அப்படிலாம் நான் பண்ணும்போது ஜஸ்ட் ஃபோன் பண்ணுவேன் 12 மணிக்கு, ஹாப்பி பர்த்டே, அவ்வளோதான். நான் எதிர்பார்க்குறது அது இல்லைல்ல. ஏமா அந்த பர்த்டேக்கு வீடியோ எடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொன்னல, ஸ்டேட்டஸ் வைக்கணும் எடிட் பண்ணி. யார் பார்க்கணும் அதை? நான் தான் பார்க்கணும். நான் தான் பார்க்கணும். உனக்கு பார்த்துக்கிறதுக்கு நீ ஸ்டேட்டஸில் போடுறியா? இல்லம்மா, நீங்க வீடியோ எடிட் பண்ணி அவர் பர்த்டேக்கு ஸ்டேட்டஸ் வைக்கணும் எதிர்பார்க்குறீங்கல்ல, அந்த ஸ்டேட்டஸ் எதுக்காக நீங்க போஸ்ட் பண்ணணும்னு பாக்குறீங்க? அவனுக்கு வந்து தெரியணும் நான் அவன் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கேன், அவனுக்காக எவ்வளோ கேரிங் எடுத்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அவர் எடிட் பண்ணி போடலன்னு நீங்க சொன்னீங்க. ஆமாம் ஆமாம். எதுக்கு பண்ணணும்? யாருக்காக பண்ணணும்? எனக்காக பண்ணணும்ல. அவன் என்ன போறீங்க? என்ன அதாவது நீங்க உங்க ரகசியமா வச்சுக்க போறீங்களா? இல்ல எனக்கு வந்து தெரியும். ஊருக்கெல்லாம் காமிக்கிறதுக்காக ஸ்டேட்டஸ்ல போட போறீங்களா? நான் கூட அட்லீஸ்ட் எனக்காச்சு போடணும்ல. எனக்கு தெரியணும்ல அவன் என் மேல என்ன லவ் வச்சிருக்கான் அப்படி இருக்காரு. அப்புறம் அதுக்கு மேல என்ன உங்களுக்கு? இருந்தா சும்மா நான் கூட இருக்கேன் அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கிறது பெருசு இல்ல. நீங்க வந்து இப்ப சோஷியல் மீடியால வந்து அவர் உங்க மேல வந்து அன்பு வச்சிருக்காருன்றதை பப்ளிசிட்டி பண்றதுக்காக ஸ்டேட்டஸ் அப்டேட் போட சொல்றீங்க. பெண்ணாக நீங்க வந்து ஒன்று அவங்க கிட்ட எதிர்பார்க்குறீங்கன்னா என்ன எதிர்பார்க்குறீங்க? நீங்க உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன், உங்களுடைய மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், உங்களுடைய கணவரோ உங்களுடைய காதலரோ உங்க கூட வந்து நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவர் ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறதுல நியாயம் இருக்கு. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றதை காமிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தப்பு. சரி, அதுக்கப்புறம் பின்னாடி உங்க மைண்ட்ல ஏதோ ஓடிச்சு, நீங்க என்ன ஓடிச்சு? இது வரைக்கும் gift வாங்கி கொடுக்காதவன் திடீர்னு ஒரு 24 gift வாங்கி தரானே, அப்ப என்ன இருக்கும்? சந்தேகம் வந்தது உங்களுக்கு? என்ன இருக்கும் அப்படிதான் யோசிச்சேன். அது தவறு இல்லையா? அவருடைய அன்பை வந்து நீங்க சந்தேகப்பட்டது தவறு இல்லையா? தவறுதான். பட் திடீர்னு ஒரு சேஞ்சஸ் வரும்போது டவுட்ன்றது கம்பல்சரி வரும். எதுக்காக தான் சேஞ்சே காமிக்காம எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்காங்க, விட்டுறாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எக்ஸ்பிரஸ் பண்ணனும் அப்படின்னு அப்படி இல்ல you see when they express, நீங்க அதுல சந்தேகப்படும் போது அப்புறம் நாளைக்கு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு தயங்குவாங்கல்ல.